ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் டிஎன்பிசி தேர்வுக்கு தயாரிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சதவீதத்தை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அதிகமா படிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல. அவங்க கிட்ட பெரிய கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு மனநிலை இருக்கு. ஆனா பல பேர்கிட்ட இருக்கிற ஒரு சில தவறான மனநிலைகள் அவங்க எவ்வளவு படிச்சாலும் அவங்கள தோல்வியை நோக்கிதான் கூட்டிட்டு போதும். சோ இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்தெந்த மனநிலை இருந்தா நீங்க கண்டிப்பா தோத்து போவீங்க, அதை எப்படி மாத்திக்கணும்னு தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க, ஆனா இது செஞ்சா தோத்து போவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த 10 நிமிஷமா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சீசனல் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? சோ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கான விஷயம் என்னன்னு அப்படின்னா, ஒரு தப்பான மனநிலையோட முதல் இதுதான். நோட்டிபிகேஷன் வந்த பிறகு புத்தகத்தை எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாட்டுல 80% மாணவர்கள் மேல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. குரூப் 4 வருதா, அப்போ அகாடமிக் போறோம். குரூப் 2 வருதா, அப்ப நான் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. போர் வரும்போது ஆயுதத்தை கூர்மைப்படுத்துறவங்க ஜெயிக்க மாட்டான். ஓகேங்களா? இது கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆனா அமைதியா இருக்கிற காலத்திலேயே ஆயுதத்தை தயார் செஞ்சு அது தயார் நிலையில வச்சு வெயிட் பண்றவனுக்கு தான் அந்த சக்சஸ்க்கான ஒரு விஷயம் வரும். நோட்டிபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம்னு நீங்க நினைச்சாலே நீங்க ரேஸ்ல இருந்து அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ சிலபஸை முடிச்சுட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது ரிவிஷன் பண்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கையில வேலையோட நிக்கிறவங்க. நீங்க நோட்டிபிகேஷன் ஹண்டரா இல்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. சோ நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இன்னில இருந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் சேகரிப்பாளர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டென்ட் ஹார்டர் அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா, கல்வி கரையில கற்பவன் ஆல்சில அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு லட்சக்கணக்கில் இருக்கும். பட் நாம எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி பாக்குற பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா? சோ அதுதான் உங்களோட ரெண்டாவது தவறான ஒரு மனநிலை. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுல இருக்க ஆர்வம் அது படிக்கிறதுல நம்ம காட்டுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. சோ டெலிகிராம் குரூப்ல வர எல்லா பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது, 10 அகாடமி மெட்டீரியல் வாங்கி வைக்கிறது. நான் சொல்றேன், இது திரும்ப திரும்ப சொல்றதுதான். 10 புத்தகத்தை ஒரு முறை படிக்கிறத விட ஒரு தரமான புக்கை 10 முறை படிக்கிறதுதான் வெற்றியாளன். ஓகேங்களா? சோ என்கிட்ட அந்த நோட்ஸ் இல்ல, இந்த நோட்ஸ் இல்லைன்னு தேடிக்கிட்டே இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் தேடிட்டே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? சோ இருக்கிற ஸ்கூல் புக், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி நல்லா கொஞ்சம் தரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? சோ அது மட்டும் படிங்க. ஓகேங்களா? சோ அதுவே உங்க சக்சஸ் கண்டிப்பா உறுதிப்படுத்தும். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைத்தளத்திற்கு ஒரு போலியான வாழ்க்கை. அதாவது சோசியல் மீடியால அதால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் இல்லையா, அதுதான். ஓகே. சோ படிக்கும் போது போன பக்கத்துல வச்சுக்கிறது, ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப் செக் பண்றது, நானும் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காட்டிக்கிறது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அதான் பண்றவங்க சொல்றேன், பண்ணாதவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சோ அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தோத்தா போக போறீங்க. சோ நிஜமா படிக்கிறவன் அமைதியா படிப்பான். ஓகேங்களா? அவன் படிக்கிறான் அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. ஆனா அவனோட ரிசல்ட் தான் அவனோட, அதாவது பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம் இல்லையா, நானும் படிக்கிறேன், இந்த அகாடமிக்கு போறேன், அப்படி படிக்கிறேன். அதை விட ரிசல்ட் தான் நம்மளோட இதை சத்தமா காட்டுவாங்க. ரிசல்ட்டா சத்தம் போடணும்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ நீங்க உண்மையாவே படிக்கிறீங்களா இல்ல மத்தவங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். சோ டிஸ்ட்ராக்ஷனோட படிக்கிற மனநிலை இருந்துச்சுன்னா உங்க மூளைக்கு அந்த விஷயம் ஆழமா போகாது. போக்கஸ் இல்லாம படிக்கிறது ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துறதுக்கு சமம். ஓகேங்களா? சோ நீங்க மேல இருந்து படிச்சுட்டே இருக்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கீங்க, கீழே பார்த்தா அது போய்கிட்டே இருக்கும். கடைசியா என்ன படிச்சோன்னு உங்களுக்கும் தெரியாது, என்ன இது பண்ணோம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது கம்பேரிஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்வி பயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பாப்பீங்களா, அந்த இது. சோ அது என்ன, அந்த 4வது மனநிலை. ஓகேங்களா? மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குறதுதான். அவன் 3 மாசத்துல சிலபஸ் முடிச்சிட்டான், எனக்கு இன்னும் முடியல. என் வயசுல இருக்கிறவங்கலாம் ஐடில போய் வேலை வாங்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுனாவே எங்களோட தன்னிமைக்கு குறையும். ஓகேங்களா? என் பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சு முடிச்சுட்டான், என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரி படிச்சு முடிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா,
அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணமே வந்து தயவு செஞ்சு வளர்த்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம் இருக்கும். ஓகேங்களா? டிஎன்பிசிங்கிறது எப்போ சொல்ற மாட்டா ஒரு மாராத்தான், அது வந்து ரேஸ் கிடையாது. ஸோ இங்க வேகமா ஓடுறவன் ஜெயிக்கிறத விட நிக்காம ஓடுறான் பாத்தியா, அவன் தான் ஜெயிப்பான். அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ பார்த்தாலும் சொல்றாங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி அதான் நிக்காம ஓடுறவன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வராது, எனக்கு இது வராது, நாம தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தோட நீங்க பரீட்சை எழுதுனா எக்ஸாம் ஹால்ல தெரிஞ்ச கேள்வி கூட என்ன ஆகும், தப்பாதான் எழுதிட்டு வருவீங்க. அது நான் என்ன சொல்லியிருக்கேன், தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பா பண்ணிட்டு வரத்தான் பாவத்திலே மகா பாவம்னு சொல்லியிருக்கா இல்லையா. சோ அதனால என்ன பண்ணுங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லாம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதே தோல்விக்கு நீங்க போடுற அஸ்திவாரம் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க, படிக்கலாம் கூட. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்க தோல்விக்கலாம் இந்த மாதிரி பண்ணா தோல்வியாகும் சொல்லிட்டு ஒரு அக்செப்ட் பண்ணி விட்டீங்க. இதுக்கு சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் தான். அடுத்த 6 மாசத்துக்கு இல்ல வர டைமுக்கு உங்ககிட்ட என்ன ஒரு படிக்கிறதுக்கான ஒரு தெளிவான பிளான் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளானிங். செகண்ட் என்ன அப்படின்பா, படிக்க பிடிக்கல, ஏன்னா படிக்க முடியல அப்படின்னா கூட அன்னைக்கு இருக்கிற டார்கெட்டா முடிக்காம தயவு செஞ்சு தூங்காதீங்க. ஐ மீன் சில பேருக்கு இது செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தை இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் முடியாது. பட் இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து, அதாவது வந்து டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்றோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த இலக்கு அடையிற வரைக்கும் நம்ம போடுறோம் இல்லையா, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சோன்னே நிக்கிறோம் இல்லையா, அது பேர் கன்சிஸ்டன்ட் கிடையாது. அதான் சொல்றேன். ஓகேங்களா? அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. ஸோ படிக்க பிடிக்கல அப்படின்னாலே என்ன அன்னைக்கு டார்கெட் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு தூங்குங்க. ஓகேங்களா? ஒரு கில்ட்டி அந்த ஃபீலிங் இல்லாம நிம்மதியா தூங்குற மாதிரி தூங்க. அது செகண்ட் பாயிண்ட். மூணாவது வந்து பிராக்டிஸ். படிக்கிறத மட்டும் போதாதுப்பா, வாரம் டெஸ்ட் எழுதி பாருங்க. தப்பு பண்ணாதான் என்ன திருத்திக்கணும்னு தெரியும். சோ இங்க நம்ம தப்பு பண்ணிடுவோமோ, அந்த தப்பை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். அடுத்து சைலன்ஸ். உங்க வெற்றியை பத்தி வெளியே யார்கிட்டையும் அதிகமா பேசாதீங்க. உங்க உழைப்பு ரகசியமா இருக்கணும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு இதாதான் இருக்கும். அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு இல்லையா. சோ அந்த மாதிரிதான். ஓகேங்களா? சோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காத பல பேர்கிட்ட போய் சேரலாம். இவங்க முன்னேறிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அவங்க போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மனநிலையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுடைய அதாவது பாதை, உங்களோட வேலை, இது எல்லாமே அமைதியா இருக்கணும். உங்களோட ரிசல்ட் தான் என்ன பண்ணணும், சத்தமா எல்லாருக்கும் கேட்கணும். ஓகேங்களா? அதுதான் சொல்றது. சோ இந்த 4 இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பிளானிங், கன்சிஸ்டன்சியா இருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய சைலண்டா இருங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க வேலைங்கிறது ஒரு வேலை மட்டும் இல்ல, இது நிறைய பேருக்கு ஒரு கௌரவம், பல பேருக்கு இது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற தகுதி நீங்க வளர்த்துக்கணும். தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா தூங்கிட்டு இருக்க உங்க லட்சியத்தை முதல்ல எழுப்புங்க. இந்த வீடியோல சொன்ன தப்பான மனநிலையில் நீங்க இருந்தா இன்னைக்கே அதை மாத்திக்கோங்க. நீங்க உங்களை மாத்திக்க தயாரா? சோ கண்டிப்பா நான் என்னை திருத்திட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல என்ன பண்றீங்க, ஐ வில் வின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு தேவைப்படும் நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.